அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா பரிவிரத்த ஜானசிராசனா. நம்ம ஜானசிராசனா அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பரிவிரத்த ஜானசிராசனா அப்படின்னா ஜானுனா முட்டி, சிரசுனா தலை. இப்போ நம்ம தலையை வந்து முட்டியில் போய் தொட போகிறோம். பரிவிரத்தனா நம்ம கைகளெல்லாம் சுற்றி தொட போகிறோம். இப்போது எப்போதுமே பரிவிரத்த அப்படின்னா சுற்றி தொடுறது, திருப்பி தொடுறது, அது மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்போ பரிவிரத்த ஜான சிரசாசனா அப்படின்னா நம்மளுடைய தலையால் முட்டியை தொட போகிறோம், கைகளை வந்து சுற்றி நம்ம தலையால் முட்டியை வந்து தொட போகிறோம். இப்போ பரிவிரத்த ஜான சிராசனா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த ஆசனை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, பெல்விக் ரீஜனில் நல்லா சிவியர் பெயின் உள்ளவங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, முதுகு தண்டு ஆப்ரேஷன் அதுமாரி உள்ளவங்க எல்லாமே டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது. மேக்ஸிமம் ரொமேட்டோ ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களாம் இந்த ஆசனை தவிர்க்கிறது நல்லது. இப்போது சிட்டிங் தாடாசனா ரிலாக்ஸேஷன் பொசிஷனில் உட்காந்துப்போம். கைகள் கால்கள் ரெண்டுத்தையும் அகட்டி தலையை மேல் நோக்கி உயர்த்தி ஆழ்ந்த மூச்சு. இப்போது பொறுமையாக நம்மளுடைய வலது கால் இருக்கு இல்லையா, அதோட பாதத்தை வந்து நம்ம இடது கால் தொடையில் படுற மாதிரி இது போல் சைடு வேர்டாக, இப்போ ரைட் லெக்னால் ரைட் சைடு வந்து இது மாதிரி முட்டு வந்து திரும்பி இருக்கிற மாதிரி மடித்து வச்சுப்போம். அடுத்தது நம்ம இடது கால் இருக்கு இல்லையா, அந்த இடது காலை வந்து இடதுபுறமாக எவ்வளோ தூரம் நம்மளால் அகற்ற முடியுமோ அகற்றி வச்சுப்போம். இப்போது பொறுமையாக நம்ம கைகள் ரெண்டையும் மேலே மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே நல்லா மேலே உயர்த்திட்டு நம்ம கைகள் வந்து இப்போ நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம் இல்லையா, அதே போலயே நம்ம காலை வந்து பிடிக்கணும். முன்னாடி ஜானசிராசனா நம்ம வந்து முன்னாடி திரும்பி கீழே குனிவோம் இல்லையா, இப்போ அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கைகள் வந்து நம்ம தலையை சுற்றி போய் நம்ம காலை பிடிக்கணும். எப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு பொறுமையாக நம்ம இரண்டு கைகளாலையும் நம்மளுடைய கால் கட்டவரில் பிடிக்கணும். தலையை நல்லா திருப்பி இது போல் தலையால் முட்டியை தொடணும். தொட்டதுக்கப்புறம் நார்மல் மூச்சு. அப்புறம் மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே பொறுமையாக மேல் நோக்கி எழுந்திருக்கணும். மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அதே போல் கால்களை இடது காலை நீட்டிப்போம், வலது காலையும் நீட்டிப்போம். இரண்டு ஆழ்ந்த மூச்சு. அதே போல் நம்மளுடைய வலது புறமும். இப்போ என்ன பண்ணணும்னா, இடது கால் இருக்குல்லையா, அந்த இடது கால் பாதத்தை நல்லா இது போல் வலது தொடைக்கிட்டு நல்லா மடித்து வச்சுப்போம். இடது முட்டி வந்து இடது பக்கம் இது மாதிரி இருக்கணும். நம்மளுடைய வலது கால் வந்து வலது புறம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அகட்டி வச்சுப்போம். இப்போது கைகள் ரெண்டையும் நல்லா மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மேலே உயர்த்திட்டு பொறுமையாக மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே வலது புறமாக நம்ம சாயணும். இப்போ வலது புறமாக இதே போல் வலது பக்கம் காலை பிடிச்சிட்டு இடது கவிழ்ந்து தலையை சுற்றி இது மாதிரி வலது காலை பிடிக்கணும். இப்போ தலையால் முட்டியை தொடணும். இப்போது பொறுமையாக மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மேலே வரணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்கணும். அதே போல் வலது கால் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், இடது காலையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய இரண்டு கை ரெண்டு காலையும் தளர்த்தி வச்சுட்டு அகட்டி வச்சு ஆழ்ந்த மூச்சு. பரிவிரத்த ஜானசிராசனா செய்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்மளுடைய நம்ம சைடு இந்த சதை பகுதி இருக்கு இல்லையா, இடுப்பு சதை பகுதி, நம்ம சைடில் உள்ள எல்லா சதைகளுமே நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி ஃப்ளெக்சிபிள் கொடுத்து தேவையற்ற கொழுப்பு எல்லாமே இந்த சில பேருக்கு வந்து ஹிப் ரீஜனில் வந்து இந்த இடத்துல மட்டும் அதிக வந்து கொழுப்பு இருக்கும், தேவையற்ற கொழுப்பு இருக்கும். அது எல்லாமே நீங்கிறதுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே ஏதுவாக இருக்கும். அதே போல் நம்ம கல்லீரல்,
மண்ணீரல் சிறுநீரகம் இது எல்லாமே பலப்பெற்று அது ஏன்னா முக்கியமாக நம்ம வந்து வயிற்று பகுதிக்கு தான் இந்த ஆசனம் ரொம்பவே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நல்லா ஒரு ஸ்மஜ் ஆகி அதோடைய எக்ஸ்ட்ரா கொழுப்பு எல்லாமே நீங்கி இந்த பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே நல்லா பலுப்பெற்று நம்மளுக்கு சீராக இயங்கிறதுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் நம்மளுடைய முதுகுத்தண்டை வந்து நல்லா திருப்பி கொடுக்கறதுனால நம்மளுக்கு முதுகுத்தண்டில் எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கோ அந்த அனைத்து பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டமும் சென்று நல்லா வலுப்பெற்று கொடுக்கும். நம்மளுக்கு நுரையீரல் பகுதியுமே எங்கெங்கெல்லாம் காற்று வந்து நுழையாமல் இருக்கோ அந்த அனைத்து பகுதிகளும் காற்று நுழைந்து நம்ம லங்ஸையும் நல்லா மூச்சு தேக்கி வைக்கிற கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவிக்கிற ஆசனா இந்த ஒரு முக்கியமான ஆசனா. எல்லாருமே இந்த ஆசனா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அடி முதுகு தண்டு வலி இருக்கும் இல்லையா, அப்போ சேக்கலில் ஒரு மசில் பெயின் உள்ளவங்களாம் இந்த ஆசனா செய்யும் போது படிப்படியாக சரியாகிட்டு வரதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து பிளட் சர்க்குலேஷன் போகிறதுக்கு இந்த ஆசனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பரிவிருத்த ஜானுசிராசனம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் இன்னொரு ஆசனத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.